dear cuties and friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஹோம்மேட் ஹேர் ட்ரை க்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு. ஸோ நான் இந்த கப்பில் வந்து சால்ட்டு வந்து ஆஃப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சால்ட்டோட நம்ம வந்து அந்த கப்லேயே வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1 டைம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயே வந்து அந்த சால்ட்டு பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மைதா. ஸோ மைதா இல்லாதவங்க பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரும் வந்து நம்ம இந்த க்ளேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இன்னும் கூட வந்து அதிகமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த சால்ட்டு, வாட்டர் அண்ட் தென் மைதா, ஸோ இது 3 நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த நல்லா கொஞ்சம் க்ளே மாதிரி நல்லா கட்டியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்ம எப்படி வந்து பிசைவோமோ அதே மாதிரி தான் அந்த மைதாவை நம்ம வந்து பிசையணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மைதா வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா ஆயில். உங்கள் வீட்டில் வந்து எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் ஓகே. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டு பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா இந்த க்ளே வந்து ரொம்ப நாள் நம்மளுக்கு இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காக தான் அந்த சால்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அகைன் நம்ம கொஞ்சம் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் மைதா நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வர மாதிரி நம்ம வந்து நல்லா போட்டு பிசையணும். ஸோ நம்ம வந்து எவ்வளவு நம்ம நல்லா போட்டு பிசைகிறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்குலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அண்ட் ரொம்ப திக்னஸாக வரும். ஸோ நம்ம வந்து ஷாப்பில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப்பில் வாங்கி தர தேவையில்லை. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தாக இருக்கும். ஸோ ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கையிலலாம் ஒட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கப்போ நம்ம வந்து வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி பதத்துக்கு வந்து நான் வந்து பிசைஞ்சிட்டேன் அந்த க்ளேவை. ஸோ இப்போ இந்த க்ளேவை வந்து நீங்கள் எப்படியே விட்டுட்டாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து வெறும் ஒயிட் க்ளே வேணுனாலும் நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இதை வந்து கலர்ஃபுல்லான க்ளேவாக மாற்ற போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 7 பீசஸாக பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அக்ராலிக் பெயிண்ட் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் க்ளே தேவைப்படுதோ ஸோ அந்த கலர்ஸ் க்ளே வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கலர்ஃபுல்லான க்ளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம எப்படி ஷாப்பில் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் அந்த க்ளேவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோம்மேடான க்ளே வந்து நீங்கள் உங்களோட குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஸோ ஷாப்பில் வாங்கினோன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காசும் அதிகம். ஸோ அதில் வந்து சைட் எஃபெக்டும் எதுனா வரும். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம்மேடான க்ளே பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம கையில் வந்து கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா நம்ம வந்து ஹோம்மேடாக தான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.